இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 13ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் திருநாள். மக நட்சத்திரம், சிம்ம ராசி. அதுலேயும் நவமி திதி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. நவமி திதி அன்னைக்கு ஸ்ரீ ராமபிரானையும், அஷ்டமி திதி அன்னைக்கு நரசிம்மரையும் நாம் தொடும் பொழுது சகல விதமான கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். எந்த ஒரு கொடுமையான பாவம் நாம் செய்திருந்தாலும் கூட, தெரியாமல் செய்திருக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம நரசிம்மருக்கு பானகத்தை நைவேத்தியம் செய்து நாம் விநியோகம் செய்யும்போது அது தீரும். நவமி திதி அன்னைக்கு பொதுவாகவே ஸ்ரீராமன் வழிபாடு செய்யும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சக்தி இன்றைய நாள் பிறக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் மாற்றப் போகிறோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமனா, மகர ராசியில் இது மகர லக்னம். அதுலேயும் இந்த நாள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு நல்லா கேட்கணும், இறைவனுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லி வேண்டக்கூடிய நாள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்து இருக்கிறது. வீட்டில் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகள் சரியா இல்லைன்னா இந்த நாள் கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப ஆழமான கருத்துக்களை நாம் யோசிப்பது, மற்றவர்கள்ட்ட சொல்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அதுக்கும் மேலே பாட்டு நல்லா கேட்கணும்னு யோனம். மெயினாக கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமான நாள். முதல் குழந்தைக்கு இந்த நாள் சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும். மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லாமே நன்னா இருக்கும். துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கும் போது வீட்டில் நிறைய செடி வாங்கணும்னு தோணும். நல்ல பூவுடைய செடிகள் வைக்கணும், துளசி செடி வைக்கணும், வில்வத்தில் ஒரு சின்ன ஒரு செடி வைக்கணும், நெல்லி செடி வாங்கணும், இப்படிலாம் எண்ணங்கள் தோணும். வீட்டில் செடி இருந்தால் அது ஒரு சந்தோஷம். அது மரமாக வரும் பொழுது, விருட்சமாக வளரும் போது நமக்கு பெரிய நிழல் கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள், அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கிளிச்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அங்கங்கே ஏதாவது ஒரு லாஜிக்கலாக பிரச்சனை ஏற்பட்டுருக்கும். வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சாமான்லாம் சரி செய்ய வேண்டியதாக இருக்கும். அது இன்றைய நாள் நடக்கும். அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய வருத்தம், ஒரு வாரமாக இருக்கிற வருத்தத்தை இன்றைய நாள் முடிச்சுடுவீங்க. அதனால் பொதுவாகவே அந்த அந்யோன்யம் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி நினச்சிருப்பீங்க, ஓவரான வேலையாக இருக்கேன். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன தைரியம் மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். சந்திரன் கேது போய் உபஜயஸ்தானத்தில் போய் சேர்ந்துன்னா பொதுவாக நம்ம சின்ன விஷயம் யாராவது சொன்னால் கூட நமக்கு ரொம்ப அதிகமாக வலிக்கும். அவங்க யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன அவங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. சாதாரண ஒரு வார்த்தை கூட அந்த தாக்கம் அதிகமாக கொண்டு இருக்கும். அதாவது அந்த ஷாக் அப்சர்பர்ன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அதிகமாக அழுந்திரும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பயணங்களில் சிறு சிறு தடைகள், முக்கியமான எண்ணங்களில் தடைகள், தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதாவது ஞானம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது, மெயினாக தியானம் செய்வது, நல்ல பிராணாயாமம் செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் கேது இணையும் போது சில பேருக்கு சளி தொந்தரவுகள், சில பேருக்கு குடும்பத்தில் யார் பெண்கள் இருக்காங்களோ அவங்க ஹெல்த்தில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் காட்டுறது, இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, அலர்ஜி ரியாக்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உணவில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு நாள் முன்னாடி வச்சதை நல்லா இருக்குன்னு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. மெயினாக பெண்களுக்கு இந்த நாள் நம்ம உதவிகரமாக இருக்கும் பொழுது பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய புண்ணியங்களும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே சந்திரனும் கேதுவும் இணைவது பொதுவாகவே ஒரு பிரிவினைவாதத்தை, எண்ணத்தை அதிகரிக்கும். ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, இல்லை தூரமாக போயிட்டு வர்றது, ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான நாட்டம் கொடுக்கறது, ஒரு விஷயத்தில் ரொம்ப அதிகமாக நம்ம சாமியை பற்றியே எண்ணங்கள் இருக்கும், இல்லை ஒரு கடவுளை பற்றியே எண்ணங்கள் இருப்பது நல்லது. ஆனால் சந்திரன் கேது என்ன பண்ணுன்னா துக்கத்தை உள்ளேருந்து வெளியே கொண்டு வரும்.
எப்போவோ ஏதோ நடந்திருக்காது, ரொம்ப நாளாக உள்ளே தங்கி இருக்கிறது, உட்காந்து அழுகிறது, புலம்புறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஆனால் அதே சந்திரன் கேத்துவை நம்ம என்ன பண்ணோம், காமாட்சி அம்மனை மனசார வணங்கும் போது இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே வருவோம், துக்கங்கள்லேருந்து வெளியே வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்க, மெயினாக மூத்த பெண்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க கஷ்டம் சொல்கிறாங்களா, உட்காந்து 2 நிமிஷம் காது கொடுத்துட்டு கேட்டு போங்க, வேறு எந்த கவலையும் கிடையாது. ஒரு மனுஷனுடைய மனசிலிருந்து இருக்கக்கூடிய இந்த வேதனைகளை வாயை விட்டு வெளியே சொன்னாவே வேதனை குறைஞ்சிடும், டப்பா காலியாகிடும். அதுக்கப்புறம் டப்பாவை ஈஸியாக திறந்துடலாம். நீங்கள் தயவுசெய்து வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பொறுமை மட்டுமே தேவைப்படக்கூடிய நாள். ராசி நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதையோட முக்கியம் தூக்கம். இந்த சந்திரனும் கேதுவும் விரயஸ்தானத்தில் போய் சேரும்போது பொதுவாக தூக்கமின்மையினால் பாதிக்கிறது. ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சின்ன விஷயம் நடந்திருக்கும். ட்ரெயின் 10 மணிக்கு வரும் அப்படின்னு, 10 மணிக்கு நான் போகலைன்னா 9:45க்கே ட்ரெயின் வந்துட்டா, வந்த ட்ரெயின் உடனே எடுத்துட்டா, நான் எப்படி ஏறாமல் எப்படி, அதெல்லாம் நடக்காது. ஆனால் நம்ம நினச்சிப்போம் அப்படி. இந்த மாதிரி ஓவர் திங்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரத்தில் தூக்கமின்மை, கொஞ்சமாக லைட்டாக டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தாவே போகிறோம். நிறைய ஏற்றங்கள் இருக்கும், பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷம்ப சூதினி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த நாள். நண்பர்களிடையே எந்த வாக்குவாதங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் நிவர்த்தியாகும். சந்தோஷமாக இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் கேத்து இணையும் போது மூத்த பெண் வேறு மொழி பேசக்கூடிய அல்ல வேறு ஜாதியினர் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, நிறைய மாற்றங்கள், நல்ல தனப்பிராப்தம் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. சக்ஸஸுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஆனால் வெளியே சொன்னால் நிற்காது. கொஞ்சம் சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கணும்னு வைங்களேன். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் சிவபெருமான மனசார வணங்குங்க. கிரே நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஏன்னா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல போய் சந்திரன் கேத்து இணைவது எண்ணெய் சார்ந்த உற்பத்தியாளர்கள், கெமிக்கல் உற்பத்தியாளர், நிறைய பேர் ஃபினாயில் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க, சில பேர் கெமிக்கல் கடைலாம் வச்சுருப்பாங்க, பெயிண்ட்டு கடை, இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு வேலை நிமித்தமான நிறைய குழப்பங்கள், இந்த குழப்பங்கள் வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் எங்கேயாவது கிளம்பி வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டு வர்றது, ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், தாய்மார்கள், மூத்த பெண்களுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரனும் கேத்துவும் இணைந்து இருக்கிறது. ஆலயத்திற்காக பிரயாணங்கள் செய்வது, தெய்வத்தை பார்க்கறதுக்காக பிரயாணங்கள் செய்வது, பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் மன கஷ்டங்கள் எதுவாக இருந்தால் கூட இன்றைய நாள் நிவர்த்தி ஆகும். பெரிய ஏற்றங்கள், நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் இதெல்லாம் இருக்கும். மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சன்னியாசிகள் மகான்களை வழிபாடு செய்வது, ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்களை நாம் வழிபாடு செய்யும்போது பெரிய மாற்றங்கள் கொடுக்கும், உன்னதமான மாற்றங்கள் கொடுக்கும். எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அவ்வளோ லிஃப்ட் கொடுக்கும், பெரிய ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் நல்ல செய்திகள் சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறம் தேடி வரக்கூடிய நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைய நாள் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் தான் இன்றைய நாளே நல்லாயிருக்கும். அது வரைக்கும் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். டவுட்லேயே பாதி காரியத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம். இது நடக்க போகுது, அது நடக்க போகிறது, அப்படி நடக்க போகிறது, இப்படி நடந்தால் தானே. சில பேர் இப்படிலாம் வருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லாரும் சொல் பேச்சும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, கேளுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் முடிவு பண்ணணும். கன்வின்சிங் எபிலிட்டி மற்றவங்களுக்கு இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் எது தேவையோ அதை மட்டும் ஒத்துங்க, தேவையில்லைன்னா விட்டுறது தான் நல்லது. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுறது. மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. ஏன்னா சந்திரனும் டைரக்டாக உங்களுடைய ராசி லக்னத்தை பார்வை கொடுக்குறார். பலம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய விஷயங்களில் ஏற்றங்கள், நிறைய ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறது,
இன்றைய நாள் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், மெயினாக அம்மாவுக்கும் உங்களுக்கும் அல்லது உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்களை கொஞ்சம் உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க. சந்திர பலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாளில் நீங்கள் பேசுனீங்கன்னா மற்றவங்களுடைய மனசை மாற்றக்கூடிய தகுதி பிறக்கக்கூடியது. அது இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. அருமையாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வியாபாரம் நன்னா இருக்கும், அதனால் பணம் வரும். வியாபாரம் நன்னா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக சரக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும்ல. உற்பத்தி ஸ்தானம் நல்லா இருக்குது. அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடும். 100% நடக்கும். எதுலேயுமே கவலை கிடையாது. இது விஷயம் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்சிடும். எதுலேயுமே பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்கப்படுது. நம்மளால் செய்ய முடியல, வேறு யாருனாலையும் செய்ய முடியாது. சந்திரன் கேத்து 6ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாளில் பொதுவாகவே நர்சிங் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். யாருக்கார் முடியலன்னு நீங்கள் பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரி வரும். அவங்கக்கிட்ட இந்த நிறையா புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், மனோபலத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல தன பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அமோகமான நாள். இந்த மாதிரி நாளில் பொதுவாக நம்ம எந்த விஷயத்தை தொட்டாலும் சரி, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் மெயினாக கும்பராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு, மேஷராசி நண்பர்களுக்கு பரவாயில்ல. மற்றவங்களுக்குலாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் கொடுக்க வேண்டும் என்று, நல்ல மனசாந்தியோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணிடம் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.